Hi friends, in this video we are going to see an important problem in working stress method. So இந்த ப்ராப்ளத்தில் எழுதியிருக்கேன், ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா cross section of the beam கொடுத்துருக்காங்க 300 cross 500 mm. So width of the beam is 300 mm. Capital D, that is overall depth வந்து 500 mm. Next moment கொடுத்துருக்காங்க 65 kilonewton meter. So you have to substitute in Newton millimeter 65 into 10 power 6. Next grade of concrete கொடுத்துருக்காங்க M20. Grade of steel வந்து Fe 4 and 5. So grade of concrete M20 நால stress வந்து sigma CBC value 7 Newton per mm square. So இதெல்லாமே பழைய வீடியோவில் போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. Sigma ST value 230 Newton per mm square. So இந்த ப்ராப்ளத்தில் என்ன கண்டுபிடிக்கணும்னா determine the stresses in top and bottom of the beam. So the bottom of the beamல வந்து stress வந்து sigma dash ST by M. டாப்பில் வந்து ஸ்ட்ரெஸ் இன் கான்க்ரீட் வந்து சிக்மா டேஷ் சிபிசி. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டாப்பில் உள்ள ஸ்ட்ரெஸ் வேல்யூவும் பாட்டமில் உள்ள ஸ்ட்ரெஸ் வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்மால் டின்றது வந்து எஃபெக்டிவ் டெப்த், கேபிட்டல் டின்றது ஓவரால் டெப்த், ஸ்மால் டி வந்து இது வரைக்கும் இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கா இதோட சென்டர் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னதுன்னா ஸ்மால் டி. ஸோ இங்கே வந்து 4 நம்பர் ஆஃப் 20 mm டயமீட்டர் பார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டி மைனஸ் எக்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு சிக்மா டேஷ் சிபிசி அண்ட் சிக்மா டேஷ் எஸ்டி பை எம் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபார்முலானா நியூட்ரல் ஆக்சிஸ் டெப்த்துக்குள்ள ஃபார்முலா. ஸோ இது வந்து பழைய வீடியோவில் போட்டிருக்கோம், போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலா bx²/2 மைனஸ் MAST d மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எம்னா என்னென்னா மாடுலர் ரேஷியோ. மாடுலர் ரேஷியோ ஃபார்முலா வந்து 280/3 சிக்மா சிபிசி. ஸோ சிக்மா சிபிசி வேல்யூ இங்கே இருக்குது. இது சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எம் வேல்யூ வந்து 13.33 கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தில் 4 பார்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியா ஆஃப் ஸ்டீல் ஏஎஸ்டி வந்து 4 இன்ட்டு ஏரியா ஆஃப் த ராட் வந்து என்னது π/4 இன்ட்டு 20 ஸ்கொயர். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1256 mm ஸ்கொயர். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸ்மால் டி கண்டுபிடிக்கணும். ஸ்மால் டின்றது என்ன, கேபிட்டல் டி மைனஸ் இந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் இருக்கா, இதுதான் கவர். ஸோ இந்த கவர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அசியூம் த கிளியர் கவர் ஃபார் த பீம் as 25 mm. ஸோ இது வந்து உங்கள் கோட் புக்கில் இருக்கும். ஸோ 25 ப்ளஸ் பாரோட டயமீட்டர் டிவைடட் பை 2. இங்கே பாரோட டயமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 20/2. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 35 mm. ஸோ ஸ்மால் டின்றது ஓவரால் டெப்த் ஆஃப் த பீம் மைனஸ் கவர் டிஸ்டன்ஸ் 500 minus 35, it is equal to 465 mm. Next one is we are going to find the value of roots of this equation. So we are using the formula bx²/2 minus MAST d minus x is equal to 0. So B is the width of beam, M என்றது modular ratio, AST வந்து area of steel. So இந்த ப்ராப்ளத்தில் 4 number of 20 mm diameter bar கொடுத்துருக்காங்க. So 4 into π/4 into 20 square. Next you substitute all the values here and you will be getting an equation x square plus 11.62x minus 51900 is equal to 0. ஸோ இங்கே வந்து ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac/2a. ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி உள்ள கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் ஏ, பின்றது எக்ஸுக்கு முன்னாடி உள்ள வேல்யூ, சின்றது லாஸ்ட் டேர்ம் வேல்யூ மைனஸ் 51900. ஸோ இது எல்லாமே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கும். ஒன்று வந்து பாசிட்டிவ், அனதர் ஒன்று வந்து நெகட்டிவ் வேல்யூ. ஸோ வி ஆர் டேக்கிங் த பாசிட்டிவ் வேல்யூ டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். Next one is step 2 to find the stress at the top as well as at the bottom fiber. So here you can see in this diagram, so the top fiber it is stress in the concrete, at the bottom fiber it is a stress in steel. So top fiber stress is sigma dash CBC, bottom fiber is sigma dash ST by M. So the stress calculation formula is M is equal to AST sigma dash ST d minus x by 3. So M or moment of resistance. So M value வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 65 kilonewton கொடுத்துருக்காங்க. ஸோ we are converting into Newton millimeter. ஸோ ப்ராப்ளத்தில் வந்து kilonewton மீட்டரில் கொடுத்துருக்காங்க, we are converting into Newton millimeter. ஸோ 65 into 10 power 6. நெக்ஸ்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க 4 into π/4 into 20 ஸ்கொயர். சிக்மா டேஷ் எஸ்டி நமக்கு தெரியாது, ஸ்மால் டி வேல்யூ 465 mm, எக்ஸ் வேல்யூ தெரியும் 178.74 mm. ஸோ இதெல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் த வேல்யூ as சிக்மா டேஷ் எஸ்டி பை எம். ஸோ சிக்மா டேஷ் எஸ்டி பை எம் வந்து 9.576 Newton per mm ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து கான்க்ரீட்டுக்கு யூஸிங் த சிமிலர் ட்ரையாங்கிள் பிரின்சிபல் we are going to calculate. ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள் நத்திங் பட் இங்கே எடுத்திங்கன்னா d மைனஸ் எக்ஸ், இங்கே வந்து சிக்மா டேஷ் எஸ்டி பை எம், இங்கே வந்து
d minus x by sigma dash st by m. இங்கே ஆப்போசிட் 178.74 divided by sigma dash cbc நமக்கு தெரியாது. ஸோ இது சிமிலர் ட்ரையாங்கிள் பிரின்சிபல். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா சிக்மா டேஷ் சிபிசி வேல்யூ வந்து 5.98 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். ஸோ ஸ்ட்ரெஸ் இன் கான்கிரீட் இஸ் சிக்மா டேஷ் சிபிசி, ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் வந்து சிக்மா டேஷ் எஸ்டி பை எம். ஸோ இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. யூனிட் வந்து நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். That's all. Thank you for watching. If you like this video, please subscribe.